முனிஸ்னஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.2 உள்ள முதல் கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 46 இருக்குது. எண் ஓர் இயல் எண் எண்ணில் எந்த எண்ணின் மதிப்புகளுக்கு 4 எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். இப்போ இயல் எண் அப்படின்னா அதோட மதிப்பு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 இப்படின்னே போயிட்டே இருக்கும். இல்லை அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எண் ஒரு இயல் எண்ணாக இருக்கும் பொழுது என்னோட எந்த மதிப்புகளுக்கு 4 எண்ணானது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னா 1வது இலக்கம் 6ஆக இருக்கிற மாதிரி முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ என்னோட மதிப்பு 1க்கு போட்டு பார்ப்போம். 4 4. அடுத்து என்னோட மதிப்பு 2 அப்படின்னா 4 4 × 4 4 16. இதே என்னோட மதிப்பு 3 அப்படின்னா 4 3. இப்போ 4 × 4 × 4 4 16 16 4 64. அடுத்து 4 4 அப்படின்னா 4 4 தடவை பெருக்கிறோம். இது 4 16, இது 4 16. அப்போ 16 × 16 256. இப்போ என்னோட மதிப்பு 2க்கு 4க்கு அப்புறம் 6க்கு 8க்குன்னு வரிசையாக வரும். இந்த மதிப்புகளுக்கெல்லாம் 1வது இலக்கம், அதாவது அதோட மதிப்பு 4 என்னோட மதிப்பு 6ங்கிற இலக்கத்தை கொண்டு முடியும். இப்போ நம்ம விடை என்ன எழுதலாம்னா எண்ணின் இரட்டை எண்ணின் மதிப்புகளுக்கு 2 4ன்னு என்னோட மதிப்பு வரும்போது தான் இந்த 4 என்னோட மேலே 1ஆம் இலக்கம், அதாவது 4 என்னோட மதிப்பு 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுது. எண்ணின் இரட்டை எண் மதிப்புகளுக்கு எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். எம் மற்றும் எண் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2n × 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அதோட பெருக்கலாக 2n வேறு சேர்த்துருக்காங்க. இன்னொரு மதிப்பும் வருது. அந்த 2 மதிப்போட பெருக்கல் அதோட 1ஆம் இலக்கம் 5ங்கிற இலக்கத்தை வச்சு முடியணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எம்மோட மதிப்பு 1 2 அந்த மாதிரி இயல் எண்கள் தானே, அதனால் 1 2 3ன்னு போட்டோம்னா 5 5 2 அப்படி வரும். இப்போ இதெல்லாம் 5ஓட மடங்கு 5 5 25 25 5 125 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இது 1வது இலக்கம் 5 இருக்குது. ஆனால் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 2n × 5m. இப்போ 2n பெருக்கிறதுனால எந்த நம்பர்னாலும் நம்ம பெருக்கும் பொழுது இந்த 5ங்கிறது 1ஆம் இலக்கத்தில் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2n 2ஓட மதிப்பு என்னோட மதிப்பு 0வாக இருக்கும் பொழுது இது 1ஆக இருக்கும். 2 1 அதே மதிப்பு வரும். அடுத்து என்னோட மதிப்பு 1ஆக இருக்கும் பொழுது 2ஆல் அந்த நம்பரை பெருக்கிற மாதிரி இருக்கும். 5m பெருக்கும் பொழுது இரட்டை எண்ணாக வரும். இரட்டை எண்ணாக வரும் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். 1ஆம் இலக்கம் இரட்டை எண்ணாக வரும்னு சொல்லலாம். ஆனால் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம விடை எந்த மதிப்புகளுக்குமே நமக்கு எம்மோட எந்த மதிப்புகளுக்குமே, அவங்க கொஸ்டின் கேட்டது அதுதான், எந்த எம்மின் மதிப்புகளுக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எம்மின் எந்த மதிப்புகளுக்கும் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது அப்படின்னு நம்ம எழுதணும்.
இதே கொஷினில் எண்ணின் எந்த மதிப்புகளுக்கு அப்படின்னு கேட்டோன்னா என்னோடய மதிப்பு நம்ம 1 அப்படின்னு போட்டாலுமே நமக்கு இதை பெருக்கும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண்ணாக தான் வரும். இயல் எண்கள்னு கொடுத்துட்டாங்க. முழு எண்கள்னு சொல்லும்போது தான் என்னோடய மதிப்பு நம்ம 0 எடுக்க முடியும். இந்த மதிப்புகள் 5 என்ற இலக்கங்களை கொண்டு முடியும், என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு இந்த மதிப்புகளை நம்ம சொல்ல முடியும். இயல் என்கிறதுனால நம்ம 0வும் அப்ளை பண்ண முடியாது, 1லேருந்து தான் அப்ளை பண்ணணும். அவன் கொஷின் கேட்டது எம்மோட மதிப்புகளுக்கு தான் கேட்டிருக்காங்க, என்னோடய மதிப்புக்கு கேட்கல. இப்போ எம்மோட மதிப்புகள் என்ன வந்தாலும் 5 பவர் m என்ன வந்தாலும் அதை 2 பவர் என்னால் பெருக்கும் பொழுது அது ஒரு இரட்டை எண்ணாக கிடைக்கும்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் அதோட 1ஆம் இலக்கம் 5 கொண்டு முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் விடை எம்மின் எந்த மதிப்புகளுக்கும் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.